பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கு பாரி. நான் உங்கள் பாரி. இன்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சீரீஸ். நீங்கள் முன்னாடி எபிசோட் பார்க்கலனா கீழே லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம அங்கேருந்து தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டொப்புன்னு எதோ போட்டு உடைக்கிற சத்தம் கேட்குது. இவங்களும் அடித்து பிடிச்சிட்டு போய் பார்த்தா நிங்னம் ரூமில் தான் அவங்க பயந்து போய் ஒரு ரூமில் ஒதுங்கிட்டுருக்காங்க. அப்போ ஃபன் பார்த்துட்டு பயப்படாத, ஒன்றும் இல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜூஸ் அதை குடிக்க சொல்கிறாங்க. அதை குடித்ததுக்கப்புறம், இங்கே பாரு, உன்னோட பேபி உன்கிட்ட தான் இருக்குது, நீ ஃபீல் பண்ணுறியா, உன் பேபியை டச் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஃபன்னு தான் அவங்கள காம் டவுன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கேட்குறாங்க, ஐயோ என்னடி இது, ஏன்டி இப்படி பயப்படுறா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஃபன் சொல்கிறாங்க, இல்லை அவளுக்கு பேனிக் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்ல. இது பேனிக் டிஸார்டரா? என்கிட்ட சொல்லவே இல்லை யாரும். நான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் நான் கண்டுபிடிச்சேன், டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. பாரு, எனக்கு தெரியல பாரு, நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு தெரிலல்ல அப்படின்ற மாதிரி ஐயன் ஃபீல் பண்ணுறாங்க. சாரி கேட்குறாங்க ஃபன்கிட்ட. அதுக்கு ஃபன் பரவாயில்ல, நம்ம ஒரு ஃபேமிலி, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஐயன் நான் எவ்வளோ லக்கி தெரியுமா, உன்னை மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஃபன் ஓகே நான் உன்ட்டு ஒன்று சொல்லணும். நான் என்னென்னா, நான் வேலையை விடலான்ருக்கேன். வேலையை விட்டுட்டு நம்ம நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு குழந்த கூட வரப்போதில்ல. ஸோ வந்துச்சானா நான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. ஐயனும் ஓ இஷ்டமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ஃபன் கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, ஓகே தானே, நீ பார்த்துக்குவீல, கன்ஃபார்மாக நான் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஐயனும் நீ போமா, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஜுப்பி மேட்ரு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபன் கேட்குறாங்க, சரி உன்கிட்ட இந்த மாதம் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அது என்கிட்ட 500 பாட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஐயன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபன் ஓ அப்படியா, அப்போ நீ அந்த காசை வச்சு தான் இந்த மாதம் பார்த்துக்கணும், ஏன்னா இந்த மாதம் நான் உனக்கு காசு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஐயன்னு கேட்டுட்டு, எது 500 பாட்டை வச்சுட்டு இந்த மாதம் பார்த்துக்கணுமா, ஏம்மா என்னம்மா சொல்கிற, சும்மா ஜோக்கு தானம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபன் போகிறாங்க. அதை பார்த்துட்டு என்னடி 500 பாட்டை வச்சு வாழ சொல்கிறா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஐயன் கதறிட்டு சரின்னு சொல்லிட்டு நிங்னம் இருக்காங்களா அவங்கள உட்கார வச்சு, உட்காருமா, கேர்ஃபுல்லாக உட்காரு, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க சாப்பிட்டுட்ருக்க ஐயன் பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா. அப்படியே ஏந்திரிக்கிறாங்களா தட்டை எடுத்துகிட்டு. இவங்க பார்த்துட்டு, ஏம்மா இரும்மா, எங்கேம்மா போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, தட்டு கழுவ போகிறேன், அதை நாங்கள் கழுவிக்கிறோம், நீ உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஐயன் இங்கே பாரு, உன்னால் ஒரு விஷயம் முடியலன்னா அது முடியலன்னு என்கிட்ட டைரெக்டாக சொல்லு, அதை நான் உனக்காக அது என்னவாக இருந்தாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐயன் எமோஷ்னலாக பேசிட்டு அப்படியே தட்டு வாங்கிட்டு போய் கழுவுறாங்களா. அதை பார்த்துட்டு நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே அவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு, எனக்கு மட்டும் ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னு வையேன், அவங்க உன்னை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஐயன் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சரிதாம்மா, சிஸ்டர் கூட ஓகே தான், ஆனால் என்னை பாட்டின்னு சொல்லி கூப்பிடாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி டாபிக் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்படியே சிரிக்க நிங்னம் அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா அவங்க நிங்னம் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த நியூஸில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சிங்கிள் மதராக இருக்காங்க. ஸோ அவங்க குழந்தைய வளர்க்குறதுக்காக ஷாப்பில் போய் சாப்பாடு திருடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு அப்படியே பதறுது, நம்ம நல்ல அம்மாவாக இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களே ஓவர் திங்கிங் ஆகி அப்படியே பேனிக் அட்டாக் ஆகுது அவங்களுக்கு. இதை பார்த்துட்டு ஃபன்னும் ஐயனும் பதறி அடிச்சுட்டு போக, அப்போ ஐயன் தான் அவங்க இங்கே பாரு, கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, நீ உன்னோட இதை ஃபீல் பண்ணுறியா, இது உன்னோட கை ஃபீல் பண்ணுறியா, நான் இங்கே இருக்கேன், என்னை ஃபீல் பண்ணுறியா, என் கையை பிடிச்சிக்கோ, நான் இங்கே தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் என்ன உன்கிட்ட சொல்லியிருக்கேன், சப்போஸ் உன்னால் ஏதாவது செய்ய முடியலன்னா நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம், நான் உனக்காக எதுவாக இருந்தாலும் செய்ய ரெடியாக இருக்கேன், நீ என்கிட்ட அதை தூக்கி போட்டுரு, உன்னால் கேரி பண்ண முடியலன்னா
என்கிட்ட தூக்கி போட்டு நான் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் அதை கேரி பண்ணுறேன், ஸோ நீ வந்து பயப்படாத, நான் இங்கே இருக்கேன், ஜஸ்ட் நீ ப்ரீத் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே ஃபன்னும் பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா நாங்கள் இருக்கோம், ஜஸ்ட் ப்ரீத் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள வந்து காம் டவுன் பண்ணுறாங்க. அப்படியே வந்து 2 months ஆகுது. இவங்க ஐயூனிங்கிட்ட வந்து நின்று 2 பேரும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு அப்படியே வாட்டர் பிரேக் ஆகிடுது, பனிக்கூடம் உடஞ்சிருந்து. அவங்க பார்த்துட்டு லீக் ஆகாத பார்த்துட்டு ஐயூன்னு கேட்குறாங்க, உன்னால் பாத்ரூம் போகிற வரைக்கும் அடக்க முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுவும் அப்படியா, இது பனிக்கூடம் உடஞ்சிருச்சா, என்னடி சொல்கிற, அசால்ட்டாக சொல்கிற, ஐயோ அப்போ நான் வந்து இப்போ பேக்கை ரெடி பண்ணுறேன். 2 பேரும் பதறாங்க, ஐயோன்னு பண்ணும், நான் வந்து அதை ரெடி பண்ணுறேன், நீ வந்து கீ எடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போய் நீங்கள் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஒரே வாட்ரி ஆகிடுச்சி, நான் ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்ல அப்புறமேட்டு ட்ரெஸ்ஸு ஃபன்னை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வந்தால் அவங்களோட ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வராங்க. அது போய் மாற்றிட்டு வந்து இது உன்னோட ட்ரெஸ் டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு ஐயன் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல, தூக்கு நான் சேஞ்ச் பண்ணி விட்றேன் ஐயன்னு சொல்ல, இங்கெல்லாம் பண்ண முடியாது, பாத்ரூம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பாத்ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ஃபன்னு உள்ளார போக, ஏம்மா நீ வெளில போமா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாம் மாற்றிட்டு வந்து வெளியில் உட்காந்து செப்பல் போட்டுட்ருக்கு. 2 பேரும் வெளில வந்து ஐயனும் ஃபன்னும் வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஐயோ நீங்கள் நம்ம காணுண்டி, அவளை கூட்டிகிட்டு வராமல் வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வர, ஏம்மா என்னையே மறந்துட்டு போகிறீங்களே, நீங்கள் பொறுமையாக நடந்து வந்தால் இப்படி தான் விட்டுட்டு போவீங்களா, வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. அப்புறம் அவங்களையும் கூட்டிகிட்டு காரில் வச்சுட்டு அப்புறம் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எங்களால் பார்க்க முடியுது, புஷ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள இது பண்ணி அவங்களும் புஷ் பண்ண எப்படியோ வந்து பேபி வந்து வெளியில் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே வந்து கிட்டக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்தோன்னே வந்துட்டு அப்படியே வந்து ஹாப்பியாக வராங்க. எனக்கு வந்து மாற்றுறாங்க. அப்படி மாற்றிட்டு வரும்போது தான் வந்துட்டு அங்கே வந்து ஐயனும் ஃபன்னும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் நம்ம பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா சரியான பெயின், பட் வந்து அத்தனை பெயினும் அவன் ஃபேஸை பார்த்தோன்னே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐயன் வந்துட்டு இதுதான் வந்து அன்பான வழி அப்படிங்கிறதோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்தாங்க குழந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் வந்து குழந்தைய ஃபன்னும் ஐயனும் பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்கான்ல, குட்டியோண்டு இருக்கான் பாரேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் நர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சரி இந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும், பால் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து பக்கத்தில் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அப்போ இவங்க பால் கொடுக்க போகும்போது ஐயனும் ஃபன்னும் வந்துட்டு சரி நாங்கள் திரும்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறாங்க. திரும்பினோடனே பால் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த குழந்தைய முதுகில் தட்ட குழந்தை வந்து ஏப்பம் விடுது. அதை பார்த்துட்டு சரியான க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபன்கிட்ட கேட்குறாங்க, ஃபன் நீ குழந்தைய தூக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க, ஃபன்னு வந்துட்டு ஆமாம் நான் தூக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தூக்கிட்டு ஐயன் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கும் நீ வர வைக்கிறோம் பூஃபா, எப்படி இருக்கீங்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஐயன்னு கேட்குறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்க அங்கே வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே அவங்களால ப்ரீத் பண்ண முடியாமல் போகுது. அவங்க வந்து மூச்சு விட்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து ஐயன் கையை பிடிச்சி, ஐயன் என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்ல, ஐயன் அதை பார்த்துட்டு ஓகே இரு நான் வந்து நர்ஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நர்ஸை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து நர்ஸ் அங்கேருந்து ஓடி வந்துட்டு என்னன்னு செக் பண்ணுறாங்க, பிபி எல்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பிபி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்ல, அவங்க டாக்டர் வந்து ஐசியூக்கு மாற்ற சொல்கிறாங்க. அப்படி ஐசியூக்கு மாற்றுறப்போ வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஐயன் வந்துட்டு பயப்படாத நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே கூடயே ஓடி வராங்க. அப்போ வந்துட்டு ஐயன் நீ வந்து பீஃபா அப்படி பார்த்துக்கிறியா, நீ பார்த்துக்கோ, அவனை இப்படி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி மயக்கமாயிடுறாங்க. அவங்க சுற்றி இருக்கிற நர்ஸ்லாம் வந்துட்டு ஏறி நின்று வந்து சிபிஆர் பண்ணுறாங்க. அங்கே சுற்றி இருக்கிற நர்ஸ்லாம் வந்துட்டு சிபிஆர் பண்ணுறாங்க. சிபிஆர் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து ஐசியூக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. வந்து நார்மலே ஆக மாட்டேங்குது, அவங்களால வந்து பல்ஸே டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருந்த டாக்டர் வந்துட்டு ஐயன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாரி எங்களால் வந்து காப்பாற்ற முடியல, அவங்க வந்து 3:10க்கு வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு காஸான டெத்துக்கு காரணம் வந்து அமினோட்டிக் ஃப்ளூயிட் எம்பலிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சொன்னோடனே இது வந்து வெரி ரேரான நடக்கிற ஒரு விஷயம், ஸோ வந்து சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை கேட்டோன்னே ஐயனும் ஃபன்னும் கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க, மாற்றி மாற்றி கட்டிப்பிடிச்சி. அப்போ வந்துட்டு அவங்க ஐயனோட அம்மா அங்கே வராங்க. வந்துட்டு ஏய் எங்கே நிங்னம் வந்து குழந்த பெற்றுட்டாலாமே எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஐயன் சொல்கிறாங்க, அம்மா அவள் இறந்துட்டாமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா இடிஞ்சு போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ உனக்கு மட்டும் ஏம்மா இப்படிலாம் நடக்குது, இப்போ தானம்மா குழந்த பெற்ற, அதுக்குள்ளார ஏம்மா உனக்கு ஏன் இப்படி தலையெழுத்து மோசமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்கும் போது வந்துட்டு ஐயன்னு சொல்கிறாங்க, அப்போ ஃபன் இங்கே பாரு, நம்ம இந்த டைமை வந்து நமக்காக கடைசியாக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழுவக்கூடாது. நான் போய் டெம்பிள் ஒர்க்லாம் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேப்பர் ஒர்க்லாம் பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு ஆமாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதை நமக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு ஃபன் வந்துட்டு அங்கே வந்து பூஃபாவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே இருக்கிற நர்ஸ் கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நாங்கள் வந்து இவனோட அம்மாவுக்கு வந்து ஃப்யூனரல் பண்ண போகிறோம், ஸோ அது வரைக்கும் இவனை பார்த்துக்கணும், நான் யாரை வந்து காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்யூனரல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சரிம்மா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு போய் நம்ம பூஃபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டு ஐயன் வந்து ஃபன்னுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, ஃபன் கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, நான் வந்து பூஃபாவை நம்மளே எடுத்து வளர்க்கலான்னு இருக்கேன், ஏன்னா அவன் வயிற்றில் இருக்கும் போதே வந்து அவன் கூட நம்ம அட்டாச் ஆகிட்டோம் ரொம்ப, ஸோ வந்து தனியாக விடுறதுக்கு எனக்கு மனசு வரல, நம்மளே வந்து சேர்ந்து அவனை எடுத்து வளர்க்கலாமா, நீ அதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோடனே வந்து ஃபன்னும் அதே தான் நானும் நினச்சேன், நானும் அவன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன், அவன் நம்மளுக்கு கிடச்ச ரொம்ப ப்ரீஷியஸ் திங்ஸு, ஸோ அவனை நம்ம அப்படிலாம் விட்டுறக்கூடாது, நமக்காக நம்ம இதை சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. ஸோ ஐயனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பூஃபாவை வந்து அவங்க அம்மா கையில் வாங்கிட்டு இந்த மாதிரி, என்னடா தம்பி எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, சரிடா தம்பி நம்ம வந்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், இந்த பாட்டி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆண்டி சொல்ல, உடனே அதை வந்து ஐயனும் ஃபன்னும் கேட்டுட்டு ஃபன்னு வந்து சொல்கிறாங்க, என்னடி உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, அப்போ வந்து ஐயனும் ஃபன்னும் போய் காலிலே விழுந்துறாங்க, அம்மா இங்கே பாருங்கள், தயவுசெய்து அவனை கூட்டிகிட்டு போயிடாதீங்க, நானும் ஃபன்னும் சேர்ந்து அவனை வளர்க்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்துட்டு, என்னம்மா பேசுகிறீங்க, நீங்கள் வளர்க்க போகிறீங்களா, உங்களால் எப்படி முடியும், உங்களால் வளர்க்க முடியாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேருமே வேலை பார்த்துட்ருக்கீங்க, டே நைட்டு இவனை உட்காந்து பார்த்துக்கணுன்னா முடியுமா, அது முடியாதும்மா, நீங்கள் வந்து நைட்லாம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பான், உங்களால் தூங்க சரியாக முடியாது, அப்புறம் எப்படி வேலைக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு, இல்லை ஆண்டி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நாங்கள் வந்து அவனை வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயனும் வந்துட்டு ஆமாம்மா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்கள் அவனை வளர்க்குறோம், நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவோம், நாங்கள் நல்லா அவங்கள பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்ன்ட்டு. அவங்க அம்மா வந்துட்டு சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு எப்படி குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து பால் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் வந்துட்டு பேம்பர்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அவங்க அம்மா தூங்கும் போது நைட்டில் அவன் கத்த ஆரம்பிச்சிட்றான்னா, உடனே ஃபன் அங்கேருந்து ஓடி வந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்ல, அவங்க கேட்குறாங்க நீ பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபன்னே வந்து அவனை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கும் போது வந்துட்டு ஒரு நாள் அவங்க அப்படி தான் வந்து டைப்பர்லாம் மாற்றி விட்டு ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஏம்மா தொப்புலாம் க்ளீன் பண்ணியாம்மா எல்லாம் பண்ணியாம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஃபன் வந்துட்டு ஐயோ அதை நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்துட்டு இவங்க பார்த்துட்டு இதுக்கு தாம்மா நான் சொன்னேன், நீ பாரு நீ சரியாக தூங்கலை, நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு, நான் தான் சொன்னேன்ல குழந்தைய பார்த்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. ஃபன்னும் வந்து சோகமாக வந்து வெளில வந்து உட்காந்துக்கிறாங்க.
அப்போ பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அப்போ தான் ஜாகிங் வராங்க. அப்போ ஃபன்னை பார்த்துட்டு ஹே ஃபன் ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வராங்க. அதோடனே வணக்கம் ஆண்டி உட்காருங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஏய் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆண்டி கேட்க, குழந்த நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்ல, உடனே ஆண்டி கேட்குறாங்க குழந்த நல்லா தான் இருக்குது, நீ ஏன் அப்படி ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு இல்லை ஆண்டி குழந்தைய பார்த்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆண்டி வந்துட்டு நோ 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 எவன் சொன்னா அப்படிலாம் கிடையாதும்மா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்களே அவங்களெல்லாம் நீ என்ன சொல்லுவ, அது அப்படிலாம் கிடையாது, குழந்தைய பார்த்துக்கிறதும் ஈஸி தான், அது நம்ம மனசார செய்யணும், ஒன்றுமே இல்லை, நான்லாம் பாரு என் குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் வந்து வீடியோ பார்த்து புக்ஸ் படித்து அப்படி தான் நான் என் குழந்தைய வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபன் கேட்குறாங்க. எப்படி ஆண்டி எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருமா அதெல்லாம் ஈஸி தான், இங்கே பாரு ஃபஸ்ட்டு வந்து குழந்த வந்து அழுதா சாப்பாடு ஊட்டி விடு, பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு ஊட்டி விடு, அப்படி சாப்பாடு ஊட்டி விட்டோடனே வந்துட்டு அவனுக்கு ஆய் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேம்பஸை மாற்றி விடு, அப்படி இல்லையா ஏதாவது உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா, ஏதாவது வயிற்று வலியா என்னான்னு சொல்லிட்டு பாரு, இவ்வளோதான். நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கணும் அவ்வளோதான். அவனுங்க சிக்னல் கொடுக்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வந்து நம்ம வந்து அவங்கள வந்து என்ன தேவை ஏது அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அவங்க பாடி லாங்குவேஜை நம்ம வந்து பார்த்துக்கணும், அவங்க எதுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இப்போ போக போக நம்மளுக்கே அது வந்து புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃபன்னு வந்துட்டு அப்போ அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பாண்டு வந்து என் குழந்தைக்கும் நான் எனக்கு இருக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எம்மா நீ கவலையே படாத, அது நீ மனசார பார்த்துக்கிட்டா அது தானாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆன்ட்டி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஆண்டி வந்துட்டு சரிம்மா நான் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஊருக்கு போகிறேன், கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்க மாட்டேன், என் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும் போது நல்லா கதவெல்லாம் ஒழுங்காக சாத்திக்கோங்க ப்ராப்பராக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஃபன்னு வந்துட்டு அப்படியே ஆண்டி உங்கள் சிஸ்டருக்கு உடம்பு சரியாக வந்து நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாய் ஆண்டி நான் குழந்தைய பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனோன்னு உள்ளார போனாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பக்கத்தில் படுத்து குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. இவங்க அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு அவங்க குடிச்சு போட்டது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை வந்து ஆன்ட்டி அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டா அந்த சீன் அங்கேயே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் பார்த்திங்கன்னா ஒரு மாங்கிட்ட வந்து எல்லாமே தானம் பண்ணிவிட்டு பிளெஸ்ஸிங் வாங்குகிறாங்க. இப்படி பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி இந்த டைம் வந்து நம்ம நிங்னாமோட ரூமெல்லாம் க்ளீன் பண்ணணும், அவள் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்துட்டு ஐயனும் ஃபன்னும் போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி நிங்னாமோட திங்ஸ்லாம் எடுக்கும்போது அப்போ ஃபன் வந்துட்டு ஒரு லெட்ரு வந்து பார்க்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஐயனோட பேரையும் ஃபன்னோட பேரையும் போட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஐயனை கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயனும் போய் பார்த்துட்டு என்னான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிரித்து படித்தா ஃபன் ஐயன், சப்போஸ் நீங்கள் இந்த லெட்டர் எடுத்து படிச்சிங்கன்னா அப்போனா நான் இந்த உலகத்தில் இருந்து போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து இந்த ஊருக்கு வந்து சந்தோஷமாக ஒரு சின்ன ஃபேமிலியாக என் பையன் கூட வாழலான்னு தான் நினச்சேன். பட் எல்லாமே அப்படி தலைகீழாக மாறிடுச்சு. என்னோடய டிஸார்டர் அது மாறவே இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அது கொஞ்சம் கூட சரியே ஆகலை. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒவ்வொரு தடவை பேனிக் அட்டாக் வரும்போதும் எனக்கு அடுத்த நாளே இல்லை அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப பயப்படுவேன். நான் வந்து நல்ல மதராக இருக்க தான் நான் ஆசைப்பட்றேன். பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ லவ் பண்ணுறனோ அதே அளவுக்கு தான் நீங்களும் அவனை லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அவனை கட்டி பிடிக்கும் போதும் அவனை முத்தம் கொடுக்கும் போதும் என்னோட ஞாபகத்தில் எனக்காக அவனை நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். இதுதான் நான் உங்கள் 2 பேருக்கும் கேட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்ன வரைக்கும் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நானும் உங்கள் 2 பேரையும் அந்தளவுக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்காக அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் படிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்ருக்கு. அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு என்னன்னு கேட்க இந்த மாதிரி லெட்டரை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு போய் அப்செட்டாக உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்க அம்மாவும் ஐயனும். ஃபன் வந்து அப்போ தான் வந்து உட்காடுறாங்க. இந்த மாதிரி அவன் சாப்பிட்டான் தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஐயன் சொல்கிறாங்க, சரி அப்போ நீ நிம்மதியாக சாப்பிடு, நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் அழுதானா அப்படின்ற மாதிரி ஐயன் சொல்கிறாங்க. அது அவங்க அம்மா வந்துட்டு சரிம்மா நான் வந்து இன்றைக்கி மதியானம் கிளம்புறேன்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்துட்டு ஐயன் வந்து, மா என்னம்மா சொல்கிறீங்க, என்னை வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடாதீங்கம்மா ப்ளீஸ்மா, அவனை எங்களுக்கு வேணும்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபன்னு வந்துட்டு, ஆமாம் ஆமாம் ஆண்டி ப்ளீஸ் அவங்கள கூட்டிகிட்டு போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணோன்னா எங்களை திட்டுங்க, எங்களை அடிங்க, போய்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க. அதுக்கு உடனே அவங்க வந்துட்டு, எப்பா இருங்கப்பா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயன்னு வந்துட்டு அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா எங்களை நம்பினதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே குழந்த அழுவ ஆரம்பிச்சிருதா. அதை பார்த்துட்டு, குழந்த அழுவுதுடி அப்படின்னு சொல்ல, உடனே வந்து ஃபன் ஓடுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஐயன் வந்துட்டு, நீ இன்னும் சாப்பிட கூட இல்லடி, டச் கூட பண்ணலடி, நீ சாப்பிட நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு, இல்லை இல்லை நீ உட்காரு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாரு இதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களால் நிம்மதியாக உட்காந்து ஒரு மீல்ஸ் கூட சாப்பிட முடியாதுடி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கு ஐயன் வந்துட்டு, எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ண முடியாது தான், பட் இது என்னோடய ஃபேமிலிம்மா, இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இதுதான் எனக்கு வேணும், நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நான் வந்து என்ன இருந்தாலும் நான் இந்த ஃபேமிலியை வந்து விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐயன்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்ல, அவங்க வந்து ஐயன் வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, ஐ லவ் யூம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானே அங்கே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ஐயன் அப்படியே படுத்துருக்காங்க, பக்கத்தில் ஃபன்னும் குழந்தெல்லாம் தூங்கிட்டுருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நிங்னம் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு, நீயா அப்படின்ற மாதிரி, இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நிங்னம் வந்துட்டு, நீங்கள் வந்து 2 பேரும் என் குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அது மட்டும் இல்லை என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஐயன் வந்துட்டு, எதுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்கிற, நான் இப்போ என்ன பண்ணேன், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், சப்போஸ் உன்னால் ஏதாவது முடியல அப்படின்னா என்கிட்ட கொடு, என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கு தெரியும், நீங்கள் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கட்டி பிடிச்சி, அதுக்கு நான் நன்றி சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியே அங்கேருந்து பின்னாடியே வேலைக்கு போக, அதுக்கு ஐயன் வந்துட்டு, எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அப்படியே அவங்க ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மறைஞ்சி போயிடுறாங்க. அப்படியே அவங்க போக இவங்க வந்துட்டு நிங்னு சொல்லிட்டு கத்த, பார்த்தா கனவு எல்லாமே, இவங்க கனவுல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க நின்னுட்டு. அதை பார்த்துட்டு ஃபன்னு குழந்தையெல்லாம் ஏந்திரிச்சிட்டாங்க. ஃபன் வந்துட்டு, நீ சத்தமாக கத்துறதுனால குழந்தை ஏஞ்சிக்கிச்சிடி அப்படின்னு சொல்ல, ஐயோ வந்துட்டு, ஐயோ இருமா நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் குழந்தைய தூக்கிட்டு, என்னடா அழுவாதடா, டைப்பர் தானே நான் மாத்துறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கழட்டி எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஃபன் வந்துட்டு டைப்பர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு வாங்கி, இருடா சேஞ்ச் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்க, அப்போ இவன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒன்று கடிச்சிட்றான் மூஞ்சிலேயே. அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த, ஃபன் ஓடி வந்து வாயை மூடுறாங்க. கத்தாத அவன் இன்னும் ஆயிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே இந்த எபிசோட் முடியுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். டாட்டா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.